இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அத்தை இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொன்ன சொத்தையை பிரித்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கி ஓரார விட்டுடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது, என்ன தைரியம் இருந்தால் அது ஏன் வீட்டு மருமகளாக இருந்துட்டு சொத்தை பிரித்து கொடுங்கன்னு வேற சொல்லி கேட்ப, நீ ஒழுங்கா உள்ளே போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு விறுவிறுன்னு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, சம்மந்தி என்ன சம்மந்தி இது வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணை ஏன் முன்னாடி அது ஏன் பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் மக பேசுனதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்குறாங்க. அவள் என்ன வேணால் பேசியிருக்கட்டும், அவள் உரிமையை தானே அவள் கேட்கா, எதுக்கு வந்துட்டு அவளை கை நீட்டி அடிச்சிங்க, நானே அவளை இது வரைக்கும் அடிச்சதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, அதுதான் பெரிய தப்பு, நீங்கள் அடித்து வளர்த்துருந்தா அவள் இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டே கண்ட மாதிரி பேசுவாளா, அவள் வந்துட்டு இனிமேல் இப்படி மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் அபிராமி கூட விட்டுட்டா நான் அடுத்த தடவை விட மாட்டேன், வேற மாதிரி ஆகிடும், உங்கள் பொண்ணு மரியாதையாக இந்த வீட்டில் குடும்பம் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அவளுக்கு வந்துட்டு நல்லது சொல்லி கொடுங்க, போங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க, நீங்கள் வந்துட்டு அவளுக்கு அம்மானா அபிராமி ஒரு அம்மா தான், அம்மா மாதிரி அடித்ததா நினச்சிக்கோ சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்ல, அண்ணே நீங்கள் சொன்னதுனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அபிராமி அதை யோசித்து மணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நாச்சியா நீ எதுவும் கவலைப்படாத, ஐஸ்வர்யா பேசுனது தப்பு தான், ஆனால் நீ அவளை கை நீட்டி அடிச்சிருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க ஆனால் அவள் அப்படி பேசுனதை என்னால் தாங்கிக்கிற முடியல அப்படின்னு சொல்ல, எல்லாம் சரிதாம்மா, அவள் வந்துட்டு வாயு வயிறமாக இருக்காள், அதனால தான் யோசித்தேன், நீ வந்துட்டு அவளை இப்படிலாம் அடிக்கிற அளவுக்கு போனதே இல்லையம்மா என்றைக்குமே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஆனால் அவள் சொத்தை பிரிக்கணும்னு கேட்டதும் என்னால் தாங்கிக்கிற முடியலங்க, கோபம் வந்துட்டு என்ன மீறி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடு இனி எதுவும் வந்துட்டு இப்படி நடக்காது ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் இருந்தாலும் அவளை அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அபிராமி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு கார்த்தி தீபாவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட ஃபேமிலியை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு போய் விடுறாங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, இனி வந்துட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கினாலும் சொல்லுங்க, நான் வந்துட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, ஐயோ எங்கள் வீடை வரவே இது நல்லா இருக்கு, நல்லா வந்துட்டு விலாசமாக இருக்கு, இதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்ல, அப்படி தேவைப்பட்ட பொருளை சொல்லுங்க, இனியா உனக்கு எது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை விளாட்றதுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்ல, அது வேணாம், சரி வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுமே, எங்க பெட்டு வாங்கிடலாமா, ஏன்னா ஒன்றே ஒன்று தானே இருக்குது, அன்னைக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, வேணாம் மாப்பிள்ளை நாங்கள் வந்துட்டு கீழே படுத்துக்கிறோம், இவருக்கு பெட்டு இருக்குல்ல அது மட்டும் போதும், நாங்கள் அங்கேயுமே பாயில் தான் படுத்துப்போம், மற்றபடி எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க இது வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, ஐயோ தம்பி அத்தை உண்மையை தான் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே கீழே தான் படுப்போம், எங்களுக்கு இதுவே போதும், இருக்கிறத நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சரி அடுத்து எதுனா வேணும்னா கேளுங்க, தீபானி உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எதனால ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. பாத்தியா ஜானகி, அந்த கடவுள் வந்துட்டு நமக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாதுல்ல, அதனால தான் அவர் பேர் இருக்கிறவரே நமக்கு மாப்பிள்ளையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னக்கா இது சாமி பேர் என்ன கார்த்திகா அப்படின்னு வந்துட்டு இனியன் கேட்க, என்னடா இனியா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, உனக்கு இது கூட தெரியாதா, நம்ம முருகருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு, அந்தா கடம்பா இந்த மாதிரி ரொம்ப பேர், அதில் கார்த்திகேயன் ஒன்று, அவர் தான் உன்னோட அக்கா வீட்டுக்காரரா அப்படின்னு சொல்ல இனியன் வந்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களாம். சரி போய் அப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியன் கூட அமுச்சு வச்சிடறாங்க. அடுத்து வந்துட்டு ஜானகி ஒரு மாதிரி இருக்க, என்னம்மா எதை பற்றி யோசிக்கிறீங்க, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லடி நாங்கள் இங்கே வந்ததுமே ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எப்படி தான் வம்புளுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும், நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம்மா அது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் பார்த்துக்கலாம், நானும் வந்துட்டு தயாராக தான் இருக்கேன், நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க பயத்தை, நான் சொல்லலை அவ்வளோதான், என்ன தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வந்தால் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்ல, என்னடி நீ வேற ஏதோ புது பொருளையை கிளப்பி விடுற அப்படின்றாங்க, அண்ணி சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, வம்பு சண்டைக்காக நம்ம போகிறோம், வந்த சண்டை விடக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்னா அந்த பக்கம் ஐஸ்வர்யா அழுதுட்டு இருக்காங்க, அழாத மாமியார் வந்துட்டு உன்னை அடிச்சே பார்த்தா எனக்கே கோவமாக தான் வந்துச்சு, என்ன பண்ணுறது, அண்ணன் தான் வந்துட்டு பாசத்தை காத்தி என்னை ஆஃப் பண்ணி உள்ளே அமுச்சு விட்டாங்க, இல்லைன்னா நான் நல்லா திட்டிருப்பேன், மாப்பிள்ளை வரும் ஏற்றி விட்டு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீனில் அருண் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. கார்த்தியோட அப்பா அம்மாவும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்துட்டு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது, வாயு வயிறுமா இருக்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நீங்கள் எதுக்குமா மன்னிப்பு கேட்குறீங்க, அவள் பண்ணது வந்துட்டு தப்பு தான், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அடிக்கத்தான் செய்வாங்க, நானும் இருந்தாலும் அடிச்சிருப்பேன், நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் உள்ளே போகிறாங்க. ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்தீங்களா மாப்பிள்ள என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வர்றாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் அடிப்பீங்களா, அது மாதிரி தான் எங்கள் அம்மா மகளாக நினச்சி தான் அடிச்சிருக்காங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா
இவ்வளோ நாள் இருந்திருக்க அம்மா உன்னை என்னைக்காவது கை நீட்டி அடிச்சிருக்காங்களா? யோசித்து பாரு. நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க. உன்னை மன்னிச்சு தானே விட்டுருக்காங்க. இனிமேல் வந்துட்டு இப்படிலாம் சின்ன விஷயத்தை பெருசாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிற. சரி கூடிய சீக்கிரம் அந்த கார்த்தியும் தீபாவையும் அவமானப்பட்டு வெளியில் அனுப்பி சொத்தெல்லாம் உனக்கு கொண்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி வந்து நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கா. கார்த்தி வராங்க. எங்களை பிடிக்காம தாமா ஐஸ்வர்யா அண்ணி அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு அது தெரியுதுப்பா கார்த்தி, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த குடும்பம் வந்துட்டு எக்காரணம் கொண்டு பிரியவே கூடாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் வந்துட்டு எப்போயும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.